வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விண்டோ ஏசி ஜெனரல் ஏசியோட விண்டோ ஏசியோட பிசிபி போர்டு தான். இதில் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா என்ன ஆகுன்னா, சப்ளைலாம் கரெக்டாக வரும். 3 நிமிஷம் வரைக்கும் ஃபேனு ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் ஓடும். ஜென்ரலில் எப்போவுமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக ஓடும். கம்ப்ரஸர் ஆன் ஆனோன்னா ஹை ஸ்பீடுக்கு மாறும் ஃபேனு. இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆகுதுன்னா, லோ ஸ்பீட்லாம் கரெக்டாக வருது ஃபேனுக்கு. ஹை ஸ்பீட் மாறும்போது பார்த்திங்கன்னா ரிலே ஒர்க் ஆக மாட்டேங்குது, கரெக்டாக கட் ஆகிடுது. ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகும், ஃபேன் ஸ்டார்ட் ஆகிட்டு உடனே கொஞ்சம் நேரத்தில் கட் ஆகிடும். ரிலே ஹீட் ஆகி கட் ஆகுது. இப்போ காட்டுறேன் பாருங்கள், நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும், ஹீட் ஆகிட்டு கட் ஆகிடும். உங்களுக்கு சப்ளை வந்து போகும். இதுதான் இந்த போர்டோட ப்ராப்ளம். இதுக்கு நீங்கள் லோடு கொடுத்து பார்த்தீங்கன்னா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். பிசிபி போர்டு வரும்போது பார்த்து நான் நார்மலாக செக் பண்ணும்போது பார்த்தா என்னால் கண்டுபிடிக்க முடியல ப்ராப்ளத்தை. நல்லா தானே ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் லோடு கொடுத்து செக் பண்ணும்போது தான் பார்த்தேன் அது கட் ஆகுது. என்கிட்ட ஃபேன் இல்லை, அதுக்கு பதிலாக நான் ஹீட்டரோட லோடு கொடுத்து பார்த்தேன். அதை வச்சு தான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. 3 நிமிஷம் கழித்து அவுட்புட் வந்த பிறகு தான் இந்த ஃபால்ட்டு உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஃபேன் ஓடாததுனால என்ன ஆகுதுன்னா, கம்ப்ரஸர் ஓவராக ஹீட் ஆகி ட்ரிப் ஆகிடுது, இன்டர்னல் ட்ரிப் ஆகிட்டு நின்றுடுது. இதுதான் கம்ப்ளைண்ட் இந்த போர்டில். அவுட்புட் வந்துருச்சு பாருங்கள். இப்போ அவுட்புட் காட்டுது பாருங்கள், ஹை ஸ்பீடில் அவுட்புட் காட்டுது. நல்லா ஒர்க் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆனால் லோடு கொடுத்திங்கன்னா கட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் லோடு கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. லோடு இதான் இப்போ தான் சொன்னேன், ஹீட்ரு இதுதான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், லோடு கொடுத்துட்டேன் கொஞ்சம் நேரம், ஆனால் அவுட்புட் வருது இன்னும். பாருங்கள், கட் ஆகிடுச்சு பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ரிலே ஹீட் ஆகி கட் ஆகுது. உள்ள கான்டாக்டில் பிரச்சனை இருக்குது. இங்கே பாருங்கள், அப்பப்போ வரும் கட் ஆகிடும். இதே தான் ப்ராப்ளம். முதல்ல ஃபேன் ஒழுங்காக ஓட முடியாது. அப்போ கம்ப்ரஸர் கண்டினியூவாக ஓடிட்டு இருக்கப்போ ஹீட்டாக இன்டர்னல் ட்ரிப் ஆகிடும். பாருங்கள், அவுட்புட் வந்துட்டுருக்கு. ஆனால் ஹை ஸ்பீட் ஃபோன் மோட்டரோட பவர் சப்ளை மட்டும் கட் ஆகிடுச்சு. பாருங்கள், வந்துட்டு போகுது பாருங்கள். நீங்கள் அந்த போர்டில் லைட்டாக ஒரு ஷேக் பண்ணிங்கனாலும் தட்டினீங்கனாலும் ரிலே கான்டாக்ட் ஆகி இதாகும். அந்த மேக்னெட்டிக் ரிலே ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேது, ஹீட் ஆகிட்டு. அதுதான் இதில் ப்ராப்ளம். வாங்க இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் அந்த போர்டு. இதில் ரிலே போட்டிருக்காங்க பாருங்கள், 1 2 3 2 பெரிய ரிலே போட்டிருப்பாங்க, ஒரு சிங்கிள் ரிலே ஒன்று போட்டிருப்பாங்க, சின்ன ரிலே. லோ ஸ்பீடுக்கு ஹை ஸ்பீட் ரெண்டும் வேறு ரிலே இருக்கும், பெரிய ரிலே. இதில் என்னென்னா NONC கண்டிப்பாக இந்த ரிலேயில் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் லூப்பிங் ஆகி வரும் உங்களுக்கு ரிலே சப்ளை. NONCயில் ஆஃப் ஆகி கட் ஆஃப் ஆகும்போது தான் மாறி சப்ளை வரதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், டீசால்ட்ரிங் பண்ணி ஃபஸ்ட்டு ரிலேவை எடுத்துடலாம். பாருங்கள், 5 இலக்கு இருக்குது பாருங்கள். 2 காயில் வோல்டேஜ், 3 ஒன்று காமனு, இன்னொன்று NONC. இது இங்கே உள்ள ஃபஸ்ட்டு 2 உள்ளது காயில் வோல்டேஜ். இந்த கார்னரில் சென்டரில் உள்ளது காமன், மேலே உள்ளது NONC. அது நார்மலி NONC பார்த்திங்கன்னா நார்மலி க்ளோஸில் இருக்கும். ரிலே ஆக்டிவேட் ஆனோன்னா NO மாறிடும், ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு அது சேம் ரிலே கிடைக்கல. ஏன்னா மோஸ்ட்லி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரிலே பெரிய ரிலே தான் இருக்கும். சேம் ரிலே அது 5 amps ரிலே. அது அந்த ரிலே மோஸ்ட்லி கிடைக்கிறது இல்லை. அதுக்காக இந்த ரிலேயில் நான் இப்போ அதை ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். இது 7 amps ரிலே, 250 volt 7 amps 12 amps ரிலே, NONC 7 amps 12 amps ரிலே. இது கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும், நல்லா ஒரு ரிலேபிலிட்டியாகவும் இருக்கும். அதனால் இதை நான் இப்போ நான் இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது ஒயரிங் கனெக்ஷன்லாம் சேம் அதே தான், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். காயில் வோல்டேஜ் பக்கத்தில் சென்டரில் உள்ளது காமனு, இங்கே சைடில் உள்ளது NONC. இதில் காமன் இந்த சென்டரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா.
அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் மீட்டர் வச்சு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணியே நீங்கள் கொடுத்துடலாம் கனெக்ஷன். இது உங்களுக்கு ஈஸியாகவும் கிடைக்கும் இந்த ரிலே. அதனால் இந்த மாதிரி ரிலே நான் இப்போ இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன். ஃபுல்லாக சால்ட்ரிங் பண்ணிட்டேன். பாருங்கள், இது ரெண்டும் காயில் வோல்டேஜ், அது ரெண்டும் காயில் வோல்டேஜ். அது சென்டரில் உள்ளது காமனு, இது என்ஓஎன்சி. இது ரெண்டும் நீங்கள் அந்த என்ஓஎன்சி கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ், இது லோ ஸ்பீடு ஹை ஸ்பீடு மீடியம் ஸ்பீடெலாம் ஒர்க் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட்டு லோ வோல்டேஜ் லோ ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து ரெண்டு ரிலேலையும் தாண்டி தான் லோ ஸ்பீடுக்கு போகும். மீடியமும் லோக்கும் ரெண்டுமே வந்து க்ளோஸில் இருக்கணும், என்சியில் இருக்கணும். இப்போ நான் சப்ளை கொடுத்து உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கொடுத்துட்டேன், ஹீட்ரு கொடுத்துட்டு நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், கரெக்டாக அவுட்புட் வந்தோன்னே தேர்ட் ஸ்பீடுக்கு சப்ளை வந்துடும். சப்ளை வந்துருச்சு பாருங்கள், தேர்ட் ஸ்பீடு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இது கட் ஆகாமல் இருக்கணும், அதனால தான் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். பாருங்கள், எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் கட் ஆஃப் ஆகாமலே கரெக்டாக இருக்குது. அதுமாரி ரிலேவும் ஹீட் ஆகலை. இங்கே பாருங்கள், அவுட்புட் வந்துருச்சு. இப்போ இதுவும் ஒர்க் ஆகுது, ஃபுல்லாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உள்ள பாயில் ஆகுது பாருங்கள் வாட்ரு. எதுக்கு ஹீட்ரு கொடுத்து பார்க்குறேன்னா, ஹீட்ரு வந்து மோட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் லோடு. ஏன்னா இது வந்து 1500 வாட்ஸ் இது கெட்டிலோட ஹீட்ரு. அதனால் வந்து அந்த 1500 வாட்ஸ் அதுவும் அதே தான் இருக்கும். அதனால கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு மோட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும், ஆம்ஸ் எடுக்கும். அதனால் ரிலே வந்து என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து சென்சார் போர்டு, ரிமோட்டும் இதில் ஒர்க் ஆகாமல் இருந்தது. ஃபுல்லாக லூஸ் கான்டாக்ட் தான், அது சரி பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கெப்பாசிட்டரில் வந்து சப்ளை வருதா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். 5 வோல்ட் வரணும் அந்த சப்ளை. 5 வோல்ட் சப்ளை வந்ததுனாலே அந்த சென்சார் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சென்சார் ஒர்க் ஆகும். அவுட்புட்லேயும் பார்த்தீங்கன்னா, அவுட்புட்டில் எப்படி செக் பண்ணுறதுனா, நியூட்ரல் டு சென்சார் அவுட்புட் வச்சுட்டு சிக்னல் ஒயரில் வச்சுட்டு பார்த்துட்டு மீட்டர் நீங்கள் ரிமோட் அழுத்தி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். இதுக்காக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு அந்த வீடியோவையும் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.